கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ. அப்போ பிரின்சிபல் வேல்யூனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரேஞ்ச கண்டுபிடிக்க போறோம். எதோட ரேஞ்சு? கொசிக்கன் இன்வெர்ஸோட ரேஞ்சு. அப்போ உங்க ஃபங்ஷன் என்ன? ஃபங்ஷன் கொசிக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ உங்க ஃபங்ஷன் மேப்பிங் எப்படி இருந்திருக்கும்? கொசிக்கனை பொறுத்த வரைக்கும் ஆர் மைனஸ், அதாவது ஆர் ரிமூவ்டு 1, -1 மேப்பிங் டு -90லேருந்து +90க்குள்ளே இருந்திருப்பான். அதுவும் எதை ரிமூவ் பண்ணியிருப்பான்? சிங்கிள்டன் ஜீரோவை ரிமூவ் பண்ணியிருப்பான். ஸோ உங்களோட பர்டிகுலர் தீட்டா வேல்யூ வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே இருந்ததுன்னா அப்போ அது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதான் உங்களோட கொசிகன் ஃபங்க்ஷனோட மேப்பிங்கு. ஓகேவா? ஸோ தீட்டாவை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ரேஞ்ச் இஸ்இக்குவல் டு தீட்டா. அப்போ தீட்டாவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்கான், எக்ஸோட வேல்யூ. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, லெட் தீட்டா இஸ்இக்குவல் டு கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் 2. தென் போத் சைடு என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் பண்ணுறேன். போத் சைடு மல்டிபிள் பை கொசிகன். ஸோ என்ன பண்ணுறேன்னா கொசிகனோட நான் மல்டிபிள் பண்ணுறேன். கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் இன்வெர்ஸ் 2. எதனால் நான் இப்படி பண்ணுறேன்னா, உங்களோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன், அதாவது ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேபிள் வேல்யூவை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு மாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ தீட்டாவோட வேல்யூ என்ன? கொசிகன் இன்வெர்ஸோட தீட்டா. ஸோ உங்களுக்கு கொசிகன் இன்வெர்ஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் இன்வெர்ஸ். ஸோ அது ரெண்டும் நான் கேன்சல் பண்ணிடுவேன். கேன்சல் பண்ணிட்டுனா 2ன்னு கிடைக்கும். எப்போ வந்து உங்களுக்கு கொசிகன் வந்து 2 எடுப்பான்? உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனில் எப்போ உங்களுக்கு 2 எடுப்பான்னா, கொசிகன் π/6ல வந்து உங்களுக்கு 2 எடுத்திருப்பான். அதாவது கொசிகன் 30 டிகிரியில். ஓகேவா? ஸோ அதனால் கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் π/6ன்னு எழுதியிருப்பேன். ஸோ கொசிகனும் கேன்சல் பண்ணால் உங்களோட தீட்டா வேல்யூ வந்து π/6. ஸோ இந்த π/6 வந்து பர்டிகுலராக இந்த கோடமைன் ரேஞ்சுக்குள்ளே இருப்பானா 30 டிகிரி, அதாவது 30 டிகிரி π/6னா 30 டிகிரி. எப்போறா இவன் 30 டிகிரி சொல்கிறான்? வேல்யூ என்ன? உங்களுக்கு வந்து 180 டிகிரி தானே? ஓகேவா? ஸோ 180 டிவைடட் பை 6னா என்ன வரும்? இது 16 36 உங்களுக்கு வந்து 180 டிகிரி. ஸோ அதனால் 30 டிகிரி நான் சொல்கிறேன். ஸோ இந்த 30 டிகிரி வந்து எதுக்குள்ளே இருந்திருப்பான்? கண்டிப்பாக உங்கள் ரேஞ்ச் ஸ்பேஸ்க்குள்ளே இருந்திருப்பான். ஓகேங்களா? அதாவது கோடமையில் கண்டிப்பாக இருந்திருப்பான். ஸோ -90லேருந்து +90க்குள்ளே கண்டிப்பாக இருந்திருப்பான். ரிமூவ்டு சிங்கிள்டன் 0. ஸோ நம்ம ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ பிரின்சிபல் வேல்யூனாலே உங்களுக்கு ரேஞ்சு தான். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்? அதோட ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இப்போது உங்கள் ஃபங்க்ஷன் என்னவாக